கோர்ட் ஜாப்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் மசால்ஜி நோட்டிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிந்தது. இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் இந்த ப்ராக்டிக்கலில் என்னை செலக்ட் பண்ணுவாங்களா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா யாரை அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அப்ளை பண்ணும் போதே நான் வந்து ப்ரியாரிட்டி கிடையாது, என்னை அறியாமல் நான் வந்து ப்ரியாரிட்டின்னு கொடுத்துட்டேன். சிவிக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா என்னை வந்து நான் ப்ரியாரிட்டியாக நோட் பண்ணிக்கிட்டு நான் ப்ரியாரிட்டியாக கன்சிடர் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கேன். அப்போ என்னை வந்து சிவிக்கு கூப்பிட்டதே பார்த்தீங்கன்னா என்னை ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி தானே சிவிக்கே கூப்பிட்டாங்க. சிவிக்கு போனதுக்கப்புறம் என்னை நான் ப்ரியாரிட்டின்னு அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை அடுத்து ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் பண்ணுவாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாக இருக்கும். அதுக்கு தான் தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்களாகவே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு அறியாமையினால் தெரியாமல் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ப்ரியாரிட்டிக்கு எஸ் கொடுத்துருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஒரு P3 ப்ரியாரிட்டி, ஆனால் நீங்கள் படித்தது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன்னு சொல்லி ப்ரியாரிட்டிக்கு எஸ் கொடுத்து உங்களுடைய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் அப்லோடும் பண்ணி விட்ருப்பீங்க. நீங்கள் ப்ரியாரிட்டி நினச்சிட்டு தெரியாமல் பண்ணியிருப்பீங்க. இல்லாட்டி இந்த ஒரு P3 ப்ரியாரிட்டி மட்டும் சொல்லலை, அது எந்த ஒரு ப்ரியாரிட்டியாக இருந்தாலுமே சரி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களை நான் ப்ரியாரிட்டின்னு சொல்லி நோட் பண்ணிட்டதுனால இப்போ உங்களுடைய ப்ராக்டிக்கலுக்கான கனவு என்பது எப்படி இருக்கும், உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத வாங்க பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் பிசி கம்யூனிட்டி எடுத்துக்கிறேன். பிசியில் நான் ப்ரியாரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 3 வேக்கன்சி. இந்த 3 வேக்கன்சிக்கு ப்ராக்டிக்கலுக்கு வந்து 1:5 ரேஷியோ படி கூப்பிட்றாங்க. அப்படின்னா 1:5 ரேஷியோன்னு எவ்வளவு, ஒரு 15 பேரை ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடணும் அவங்க கணக்குப்படி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா நம்பர்ஸு 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94ன்னு சொல்லி வரிசையாகவே மார்க் போட்டிருக்கேன். 82 மார்க்லேருந்து 94 மார்க் வரை எடுத்தவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் பிசியில் நான் ப்ரியாரிட்டியில் செலக்ட் ஆகியிருக்காங்க, சிவிக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவியை அட்டன் பண்ணவங்க அப்படி வச்சுக்கிடுவோம். பட் இவங்க மட்டுமா சிவி அட்டன் பண்ணியிருப்பாங்க? இப்போ இந்த மார்க்லேயே ஒத்த மார்க் எடுத்த ஒரே மார்க் எடுத்த நபர்களையும் சிவிக்கு கூப்பிட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் சிவி அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படி தானே. இப்போ அவங்களையும் நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டாக பிரிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இந்த ரைட் சைடில் வந்து 82 மார்க் முதல் 94 மார்க் வரை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மார்க் எடுத்ததுக்கு சரிசம மதிப்பெண் இன்னும் சில பேர் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் லெஃப்ட் சைடு பிரிச்சிருக்கேன். 84 2 டைம்ஸ், 87 3 டைம்ஸ், 91 மார்க் வந்து 2 டைம்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. என்ன ரீசன்னா அப்படி ரைட் சைடு பாருங்கள், 84 மதிப்பெண் எடுத்த ஒருத்தருடைய மார்க் மாதிரி இன்னும் 2 பேர் 84 மார்க் எடுத்திருக்காங்க. அதான் 2 டைம்ஸ் 84 வந்து லெஃப்ட் சைடில் ஒயிட் கலரில் போட்டு காமிச்சிருக்கேன். அப்புறம் ரைட் சைடு பாருங்கள், 87ன்னு ஒருத்தர் எடுத்தார் பார்த்தீங்களா, அவரை மாதிரியே இன்னும் 3 பேர் 87 மார்க் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் 91 மாதிரி இன்னொருத்தர் 2 பேர் 91 மார்க் எடுத்திருக்காங்க. 93 மார்க் எடுத்தவர் மாதிரி இன்னொருத்தர் 93 மார்க் எடுத்திருக்காரு. ஆக மொத்தம் கூட்டி பாருங்கள், ரைட் சைடில் வந்து ஒரு 13 பேர், இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக 8 பேர். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 21 பேர் பார்த்தீங்கன்னா சிவிக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க. அதாவது பிசி கம்யூனிட்டியில் நான் ப்ரியாரிட்டி அப்படின்ற விஷயத்தில் மொத்தம் 21 பேர் சிவி அட்டன் பண்ணியிருக்காங்க. அங்கே வேக்கன்சி எவ்வளவு, 3 வேக்கன்சி, 15 பேர் தான் எடுக்கணும். ஆனால் அந்த ஒரே மார்க் எடுத்தவங்க இருப்பாங்களா, அப்படி கணக்கு வழக்கு பார்க்கும்போது 21 பேருமே சிவி அட்டன் பண்ணவங்க. இதுதான் கணக்கு. ஓகே, இது வரை புரிஞ்சதா? இப்போ தான் நம்ம விஷயத்துக்குள்ளே வரோம். இப்போ இந்த ப்ரியாரிட்டியை கட் பண்ணி விட்டு சிவி எப்போ நான் ப்ரியாரிட்டின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அவருடைய மார்க் என்ன? இப்போ அவருடைய மார்க் வந்து 81 மார்க் அந்த டிஸ்ட்ரிக்டில் எடுத்திருக்காரு. அவர் பிசி கம்யூனிட்டி நான் ப்ரியாரிட்டியில் இருக்காரு. ஏன்னா அவர் ப்ரியாரிட்டியில் கட் பண்ணிட்டாங்க, நான் ப்ரியாரிட்டியை கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அவரை இந்த இடத்துல தான் இவரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எஸ், ரிஜெக்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம், 82 மார்க்லேருந்து 94 மார்க் வரை உள்ளவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மற்றவங்க மார்க்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 82 மார்க்குக்கும் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கிறார், 81. அப்போ அந்த ஒரு மார்க்கில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ப்பை தவற விடுறாரு. அந்த 81 மார்க் எடுத்தவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் உண்மை. இல்லை ஒருவேளை அவர் வந்து 78, 75, 77 அப்படின்ற மார்க் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி அவர் வந்து சிவிக்கு கூப்பிட்டுருப்பாங்க, சிவிக்கு அப்படி கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அவரை சிவிக்கு அப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு வந்து அவரை செலக்ட் பண்ணுற ப்ரொசீஜரில் அவரை நான் ப்ரியாரிட்டியை கன்சிடர் பண்ணும் போது என்ன ஆகுது,
அவர் வந்து அந்த 82 மதிப்பெண்ணை விட குறைவான மதிப்பெண்கள் என்ன எடுத்திருந்தாலும் சரி, அது 81, 79, 78, 75 இல்லை 65 கூட இருந்துட்டு போதேன், 82 குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தா அந்த நபரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாருங்க. சரி, இப்போ அந்த நான் ப்ரியாரிட்டியாக கன்சிடர் பண்ண நபர் வந்து 82 மதிப்பெண் எடுத்திருக்காரு. இப்போ என்ன பண்ணுவாங்க? மார்க் அங்கே லோயஸ்ட் மார்க் என்ன, இந்த பிசி நான் ப்ரியாரிட்டியில் இருக்கிறதுலையே 82 மார்க் தான் லோயஸ்ட் மார்க்கு. இந்த நபரும் 82 மார்க்கு. அப்போ இவருக்கு ஈக்குவலாக ஒருத்தர் 82 ஆல்ரெடி எடுத்து சிவி அட்டன் பண்ணவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை இவர் ஈக்குவல் பண்ணி பார்ப்பாங்க. இவருடைய ஸ்டடீஸை பார்ப்பாங்க, அதாவது ஒரு ஹையர் குவாலிஃபிகேஷன். ஸோ அதுவும் சேமாக இருக்குது அப்படின்னா அடுத்து இந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்களே, அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மற்றதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் ஃபைனலாக தான் ஏஜ் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ரியாரிட்டியிலேருந்து கொடுத்து அறியாமையினால் கொடுத்து நான் ப்ரியாரிட்டியாக கன்சிடர் பண்ணி ஒருத்தர் வர்றாரு பார்த்தீங்களா இந்த மாதிரி செலெக்ஷனுக்கு, இப்போ அவருக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை நீங்களும் பார்க்குறீங்க கண்கூடா. ஏன் அப்படின்னா புதுசாக பார்க்குற அந்த 82 அப்படின்ற நபர் இருக்கக்கூடிய அந்த பழைய நபர் 82 மதிப்பெண் எடுத்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்லையோ இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையோ இல்லை எனி ஒன் ஏதோ ஏஜ்லேயோ கண்டிப்பாக ஏதோ முன்னுரிமை பெற்று அந்த மாதிரி அவர் வந்து போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வாய்ப்புகள் கம்மியாக ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே. ஸோ ஆனால் கண்டிப்பாக அதில் ஈக்குவல் அப்படின்றத பார்ப்பாங்க, யாருக்கு அப்படின்றத ஒரு போட்டி அப்படின்றது அந்த இடத்துல இருக்கும். சரி, இப்போ சிவியில் வந்து நான் ப்ரியாரிட்டியாக நோட் பண்ணப்பட்ட நபர் வந்து 83 அப்படின்ற மார்க் எடுத்திருந்தா கண்டிப்பாக அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்? ஏன்னா இருக்கிற 82 to 94 மார்க்கில் அதுக்குள்ளே இன்பிட்வீன் கேப்பில் 83 அப்படின்றது வந்துடுது. லாஸ்ட்டாக உள்ளதானே 82, அந்த நபரை தான் 82 அப்படின்ற நபரை தான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த புதுசாக வந்த 83 நபரை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க அடுத்து ப்ராக்டிக்கலுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஏன் இந்த 80 சில்லரை, அதாவது 80 சம்திங்லேயே நம்ம ஏன் நிற்க, அதுக்கு பதிலாக 90 மார்க்கே வந்துடுவோமே. ஆமாம், அதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணப்போ தெரியாமல் நான் ப்ரியாரிட்டின்னு போட்டு சிவி எப்போ நான் ப்ரியாரிட்டி கண்டுபிடிச்சி நோட் பண்ணப்பட்ட நபர் அவருடைய மார்க் 90 மதிப்பெண் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவரை வந்து செலக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி தானே ப்ராக்டிக்கலுக்கு. என்ன ரீசன்? 82 மார்க்லேருந்து 94 மார்க் வரை உள்ளவங்க இருக்காங்க, அதில் இன்பிட்வீன் கேப்பில் 90 மார்க் அப்படின்றது வந்துடுது. அப்போ அதில் யார் ரிஜெக்ட் பண்ணுவாங்க ப்ராக்டிக்கல்லேருந்து? அந்த 82 அப்படின்ற லோயஸ்ட் மார்க் எடுத்தார் பார்த்தீங்களா, ஸோ அவர் தான் வெளியேற்றப்படணும். 90 மார்க் எடுத்தவர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே வந்துடுவார். ஓகே சரி, இப்போ 90 மார்க் எடுத்து இந்த ப்ராக்டிக்கலுக்கு போகிறவருடைய பேர் வந்து நம்ம ரமேஷ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த ரமேஷை மாதிரியே இன்னொருத்தர் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். அந்த சுரேஷ் பார்த்தீங்கன்னா அதே டிஸ்ட்ரிக்டில் அதே கம்யூனிட்டி பிசி கம்யூனிட்டியில் தெரியாமல் ப்ரியாரிட்டின்னு கொடுத்து அவரையும் நான் ப்ரியாரிட்டின்னு சொல்லி அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க சிவி டைமில். அவருடைய சுரேஷோட மார்க்கு பார்த்தீங்கன்னா 93 வச்சுக்கிடுவோம். 93 வச்சுக்கிடுவோமா? 93 வச்சுக்கிட்டாலுமே அப்போ என்ன பண்ணுவாங்க, அவரும் 93 மார்க் எடுத்த அந்த சுரேஷும் உள்ளே வர்றார் அப்படின்னா அப்போ யார் ரிஜெக்ட் ஆவாங்க? 82 ரிஜெக்ட் ஆனது போக மிச்சம் அந்த 83 இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்சன் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. அப்போ 90 மார்க் எடுத்த ரமேஷும் உள்ளே வந்துடுறாங்க, 93 மார்க் எடுத்த சுரேஷும் உள்ளே வந்துடுறாங்க ப்ராக்டிக்கலுக்கு.